नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व अन मुआद बिन जबल रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल हज़रत मुआद बिन जबल रज़ियल्लाहु तआला अन्हु அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள் قال لما بعثه رسول الله صلى الله عليه وسلم الى اليمن யமன் நாட்டிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிய பொழுது ஹரஜ மஅஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசி அவர்களுக்கு நசீஹத் செய்தவர்களாக வசியத்து செய்தவர்களாக அறிவுரை கூறியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு நடந்து சென்றார்கள். முஆதுன் ராகிபுன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே முஆத் ரலியல்லாஹு அவர்கள் வாகனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலத்தி இந்த வாகனத்துக்கு கீழே அவர்கள் நடந்தவர்களாக சென்றார்கள். பலம்மா ஃபரக மதீனாவின் எல்லை முடிந்து விட்ட பொழுது பெருமானார் திரும்பி செல்ல நேரத்தில் சொன்னார்கள், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா ஒருவேளை இந்த வருடத்திற்கு பின்பு நீங்கள் என்னை சந்திக்காமல் இருக்க நேரலாம். வலஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி ஹாதா அவ் கப்ரி நீங்கள் அப்படி வந்தால் ஒருவேளை என் பள்ளிவாசலையோ என் கபரையோ பார்க்கலாம், என்னை பார்க்க முடியாது என்று கூறினார். இப்போ மக்கா முஆத் எப்படி இருக்கும்? இதுதான் கடைசி சந்திப்பு, இனிமேல் நான் வாழ்நாள் ரசூலை பார்க்க முடியாது, இதுதான் கடைசியாக பார்க்க போகிற ரசூல்லா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? போகவே மனசில்லை தான் யாருக்கு? முஆத் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் நிறைய கடன்கள், ஏழ்மையில் இருந்தாங்க, நிறைய கடன் வாங்கியிருந்தார்கள், அவற்றை அடைக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் ஜக்காத்தை வசூல் செய்து அதை அனுப்பும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அப்படி ஜக்காத் வசூல் செய்து அனுப்புபவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், இவ்வளோ காசு அப்படின்னு, அதை வச்சு உங்களுக்கு கடன்லாம் அடைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம். குடும்ப மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும், மார்க்கத்தை பரப்ப வேண்டும். பெருமானாரோடு இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ இன்னும் ஒரு வருடம் கூட பெருமானார் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு தெரியுது. அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் 6 மாதங்களோ 4 மாதங்களோ இருக்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு இருந்தால் அது பெரும் பாக்கியம்தான். ஆனால் அதை விட பெரும் பாக்கியம் எது? போய் மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹை போதிப்பது, திருக்கலிமாவை போய் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? அப்போ ரசூலுல்லாவோட நெருங்கி இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் பெருமானார் பிரிகிறாங்க, பிரிஞ்சு விடுறாங்க, தூரமாக்குறாங்க. ஜிஸ்மு தூரமாகுது, உடல் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு பக்கம் இருக்கிறார்கள், முஆத் ரலியல்லாஹு யமனில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க. உடல் தூரமாகிட்டு இருக்கே, பஈத் ஆயிட்டமே அப்படின்னு கவலை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட அது மேலானது. நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட எனக்கு கரீபாக தான் இருப்பீங்க, நான் சொன்ன உத்தரவை நீங்கள் மதித்து நடக்கும் காலம் வேண்டாம். ஜிஸ்மன் நாம் பிரிந்திருக்கிறோம், ஆனால் பாத்திபார் ரூஹுடைய அடிப்படையில், ஆத்மீக அடிப்படையில் என்னோடு நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள். இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் என்னுடைய பணியை நீங்கள் செய்வீர்கள். இப்போ நான் எந்த திருக்கலிமாவை மக்களுக்கு மத்தியில் சொல்லுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அந்த திருக்கலிமாவுடைய பணியை செய்பவர்கள் தான் எனது நேசர்கள், எனக்கு பிரியமானவர்கள், என்னோடு நெருங்கியவர்கள். நீ எங்கே இருந்தாலும் சரிதான். ஆனால் என்னை விட்டு உடலால் பிரிகிறோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடல் தான் பிரிகிறது, உங்களை விட்டு உண்மையில் நான் பிரியவே இல்லை. ரசூல் உங்களோடு தான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஏத்திபாராத்துகள் இருக்குது, 2 ஏத்திபார். ஒன்று ஜிஸ்மன், அவர்கள் யாருங்க? இப்னு அப்துல்லா, முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாஹின் மகனாக உள்ள முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஏத்திபார் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கக்கூடிய ரசூலாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முகமது வேற, அந்த முகமது வேற, 2 முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. ஏத்திபார்கள் 2 ஏத்திபார்கள். ஜிஸ்மன் உள்ள முஹம்மது இருக்காங்களே, அவர்கள் அப்துல்லாவுக்கு மகனாக பிறந்தார்கள். ரசூலாக உள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அது ஹகீகத்தே முஹம்மதி குல்லின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் ஹகீகத்தே முஹம்மதி ஜுஸ்இன்னு சொல்கிறது. ரசூலாக உள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அப்துல்லாவுக்கு வாப்பா,
அப்துல்லாவே அவங்க ஜுசு தான். ஜுஸி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய ஜுஸே அப்துல்லா. குல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவுக்கே வாப்பா. ஆதம் நபியுடைய பிள்ளை இப்னு ஆதம் தான் ஜுஸி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லியில் பெருமாள் ஸல்லல்லாஹு அபுல் ஆதம், அபுல் அர்வாஹ், அபுல் அஜ்சாமி வல் அர்வாஹி வல் அன்ஃபாஸ், நஃப்ஸுகள், ரூஹுகள், ஜிஸ்முகள் எல்லாத்துக்கும் வாப்பா யாரு? ஆதமுக்கு வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதமுக்கே வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஜுஸே முஹம்மது தான். ரசூலுல்லாஹ்வுடைய நூறுடைய ஜுஸு தான். குல்லு மா அவ்வளவு மா ஹலகல்லாஹு நூரி குல்லு ஷைஇன் மின் நூரி, எல்லாமே எனது நூரை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா அன்பியாக்கள் அவுலியாக்கள் எல்லாமே யாருங்க? இப்னே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பெருமானாருடைய பிள்ளைங்க தான். ஹகீகத்தே முஹம்மதி குல்லின்னு சொல்கிறது. இந்த அந்த குல்லியிலிருந்து ஒரு ஜுஸியாக தான் இந்த ஹகீகத்தே முஹம்மதி ஜுஸியும் வந்துச்சு. இந்த மதினாவில் மக்காவில் வாழ்ந்து மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டார்களே, இது வேறு ஹகீகத்தே முஹம்மதி ஜுஸி, அப்துல்லாவுடைய மகனாக பிறந்தாங்களே, இதுவும் அந்த குல்லியிலிருந்து வந்து ஒரு ஜுஸு தான். ஒரு விதையை போடுறப்பை அந்த விதை என்னவாகுது? ஒரு சின்ன புளியங்கொட்டையை போட்டீங்க, அது விதையாகி அது மரமாக செடியாகி மரமாகி பெரிய மரமாக வளர்கிறது. அந்த மரத்திலே காய் காய்த்து பூ பூத்து காய் காய்த்து பழங்கள் வந்து அதில் கொட்டை வருது. அந்த புளியங்கொட்டை வந்துச்சு பாரு மாதிரி தான். இங்கே தானே போட்டோம். இந்த புளியங்கொட்டை குல்லி, அந்த புளியங்கொட்டை ஜுஸி, இதுலேருந்து வந்தது தான் அது. இந்த புளியங்கொட்டையிலிருந்து வந்தது தான் அந்த புளியங்கொட்டை. அந்த ஒரு புளியங்கொட்டை மட்டும் வந்துச்சு பாருங்க. இங்கே போட்டது அங்கே வந்துருச்சு. அதே மாதிரி புளியங்கொட்டை. அதே மாதிரி இந்த இது வந்து குல்லியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதிலிருந்து வந்தது தான் அந்த ஜுஸியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு ஏத்திபாராத்துகள் இருக்கு. ரசூலுடைய ஏத்திபார்கள் இரண்டு இருக்கு, குல்லி ஜுஸி. விளங்குங்களா? சரி, இப்போ நீங்கள் ஜுஸி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிஸ்மே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை இன்னொரு ஜிஸ்மு பிரியலாம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜிஸ்மு இந்த ஜிஸ்மு விட்டு பிரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஸ்மு விட்டு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களே, அவங்கள விட்டு முஆத் பிரிய மாட்டாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்க கூட அவங்க தான் இருப்பாங்க. உங்களை வேலை செய்ய வைக்கிறது அவங்க தான். நீங்கள் எந்த அளவுக்கு ரசூலுடைய வேலையை செய்கிறீங்களோ அந்த அளவு ரசூல் உங்க கூட நெருக்கமாக இருப்பாங்க. ரசூல் உங்க கூட ஐனாவே இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் கவலைப்படுறீங்க? அந்த ஞானத்தை போதிக்கிறாங்க. ஹகீகத்தே முஹம்மதி ஜுஸி குல்லியுடைய ஞானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போதிக்கிறாங்க. இஷாரா ரசூலுக்கு இருக்காங்க. அந்த ஞான கருத்துக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறாங்க. யாருக்கு? அப்போ அவங்க மனசில் ஒரு ஆறுதல். நீங்கள் என்னை விட்டு எப்பவும் பிரிய நினைச்சாலும் பிரிய முடியாது. அல்லாஹ் விட்டு பிரியக்கூடாதுன்ற பிரிய நினைச்சாலும் பிரிய முடியாது. அல்லாஹ் விட்டு அது பிரிய முடியுமா? அல்லாஹ் விட்டும் பிரிய முடியாது, ரசூலை விட்டும் பிரிய முடியாது. அல்லாஹ் ஹாலிகு குல்லி ஷைஇன் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. அக்லே குல், நஃப்ஸே குல், தபீஅத்தே குல், மாஹிரே ஹபா, மாத்துல் மவாத், ஷக்லே குல், ஜிஸ்மே குல். இதுக்கு பேர் ஹகீகத்தே முஹம்மதி குல்லி. அக்லே ஜுஸி, நஃப்ஸே ஜுஸி, தபீஅத்தே ஜுஸி, மாத்தத்தே ஜுஸி, ஷக்லே ஜுஸி, ஜிஸ்மே ஜுஸி. இதுக்கு பேர் ஹகீகத்தே முஹம்மதி ஜுஸின்னு பேர். இது என்ன அப்படின்னா விளக்கம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அது ஒரு நேரத்தில் வார்த்தைகள் விளங்கணும் இல்லையா? அதனால விளங்குங்களா? இந்த வார்த்தைகளாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு பாடம் இருக்குங்க. ஹகீகத்தே முஹம்மதியில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஜுஸி, இன்னொன்று குல்லி. இப்போ ஜுஸியில் நீங்கள் பிரிவு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விட்டு பிரிகிறாங்க. ஹகீகத்தே முஹம்மதி குல்லி அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட்டு பிரியவே இல்லைப்பா, ஏன் அழுகுறீங்க? இந்த பாடத்தை முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க பாருங்க. யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா.
ஒருவேளை இந்த வருடத்திற்கு பின்பு என்னை சந்திக்காது நீங்கள் போகலாம். வல அல்லக்கான் தமுர்ரபி மஸ்ஜிதி ஹாதா வ கபரி, இதோ இந்த மஸ்ஜிது இந்த கபருக்கு தான் நீங்கள் நடந்து செல்லும்படி ஏற்படலாம் அப்படின்னு சொன்னான். எப்படி இருக்கும் காதலர்களுடைய கல்வி? இப்போ பகா முஆது எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஷன் மிக குலுங்கி மிக அதிகமாக தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதிகமாக திடுக்கத்தில் அழுதார்கள். ஃபிராக்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிரிய போகிறோமே என்ற கவலையில் அழுகிறாங்க. இப்போ அவங்க எதுக்காக வேண்டி அழுகுறாங்க? ஃபிராக், பிரிவு. இப்போ அவர்களுக்கு ஆறுதல், பிரிந்த காதலர்களுக்கு ஆறுதல் எதை கொண்டு? ஜம்அ. மறுபடியும் ஃபரத்திலிருந்து ஜம்அக்கு வந்தால் தான் அவர்களுக்கு காதல் கைகூடும், சேர முடியும். சேர்ந்தால்தான் இன்பம், பிரிந்தால் துன்பம். அப்போ அந்த ஞானத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. சும்மா இல்தஃபத, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினார்கள். ஃபஅக்பல பிவஜ்ஹிஹி நஹ்வல் மதீனா, மதீனாவின் பக்கம் திரும்பி நின்று கொண்டார்கள். இதோ இது என்னுடைய ஜுஸு, நான் போகக்கூடிய இடம். ஆனால் நான் அவங்க கூட தான் வந்துக்கிட்டேன். ஃபகால சொன்னார்கள், இன்ன அவுலன் நாசிபி, மக்கள் அனைவரிலும் எனக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? அல் முத்தகூன், தக்வாவுடையவர்கள் தான். மன் கானு ஐசு கானு, அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும், அவர்கள் புறவச்சேரியில் இருந்தாலும் மீராம்பாயா இருந்தாலும் சரி, உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரியே, எந்த காலத்தில் இருந்தாலும் சரியே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்து கியாமத் வரைக்கும் இருக்கட்டுமே, இக்காலத்தில் இருந்தாலும் சரியே, எந்த மூலையில் இருந்தாலும் சரியே, யாராக இருந்தாலும் சரி, மக்கானும் ஜமானும் என்னை விட்டு அவரை பிரிக்காது. நீங்கள் என்னை விட்டு தூரமாக போகவே முடியாது. நெருங்கி தான் இருக்கிறீங்க நீங்கள். அவுலன் நாசி, மக்கள் அனைவரிலும் எனக்கு மிக நெருங்கியவர்கள் யார் தெரியுமா? அல் முத்தகூன், தக்வாவுடையவர்கள், நான் சொன்னதை செய்தவர்கள். என் பணியை, எந்த ரசூலுடைய பணி என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய உலூஹியத்தை லா இலாஹ இல்லல்லாஹை மக்களுக்கு போதிப்பது தான் ரசூலுடைய வேலை. அப்போ ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய மகனாக, முஹம்மது இப்னு அப்துல்லாவாக 40 வருஷம் நடந்து கொண்டிருந்தார்கள் மதீனாவில். ஹகீகத் அப்பையும் முன்கஷிஃபா இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ ரசூல் என்ற ஹைசியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். புதுசாக வந்ததில்லை. போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி ரசூலாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுடைய ஹைசியத் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரசூலியத் என்ன? நுபுவத் என்பது என்ன? ரிசாலத் என்பது என்ன? ரசூலியத் என்பது ரிசாலத். ரிசாலத் என்பது எதை குறிக்குது? ரசூல் என்றால் எது? நுபுவத் என்றால் எது? நுபுவத் என்றால் என்ன பொருள்? லா இலாஹ இல்லல்லாஹை இந்த மக்களுக்கு சொல்லுவது. வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லானவா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொண்டு தான் எல்லா ரசூல்மார்களையும் நாம் அனுப்பி வைத்தோம். தெரிஞ்சுங்களா? அப்போ ரசூல், ரிசாலத் என்பது என்ன? நுபுவத் என்பது என்ன? தெரிஞ்சுங்களா? நுபுவத்தும் ரிசாலத் இது என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய செய்திகளை மக்களுக்கு எத்தி வைப்பது, தூதுத்துவம். இந்த தூதுத்துவத்துடைய ஒட்டுமொத்த அந்த ரிசாலத்தை கொண்டு வந்த ஒரு பேர் ரசூல். அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பணிகளை, என்ன பணிகள் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார்கள், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், ஹிக்மத் என்னும் ஞானங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். யுஸக்கி வ யுஅல்லிமுஹுல் கிதாபை போதிப்பார்கள். இந்த பணி தான் ரசூலுடைய பணி. இதை செய்பவர்கள் யார் இந்த பணியை செய்கிறார்களோ அவர்களில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த ரிசாலத் என்ற தன்மை இவர்களில் பிரதிபலிக்குது. அவர் எங்கிருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும் நான் தான் அவரோடு இருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கூட இருந்து நெருங்கி நான் தான் இருக்கிறேன். பொய்யா சொல்லுவாங்க, நான் தான் நெருங்கி இருக்கேன். அவுலன் நாசி வி, என்னை கொண்டு மிக மிக நெருங்கியவர்கள், நான் அவரோடு நெருங்கி இருக்கிறேன், முத்தகீன்களோடு நெருங்கி இருக்கிறேன். எந்த அடிப்படையில்? ஹகீகத்தே முஹம்மதி குல்லியுடைய அடிப்படையில், ரிசாலத்துடைய அடிப்படையில். ஆனால் என்னை விட்டு நீங்கள் பிரியவே முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க. யாரை? முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
அப்போ அவுலானா வருங்க, அவுலான் மிக நெருங்கி இருக்குது. அந்நபியு அவுலாவில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஜல்ல நான் நெருங்கி இருக்கிறேன்னு சொல்றான். நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நெருங்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். ரசூலை பற்றி சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ஜல்ல. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நஃப்ஸை விட. நம்ம நஃப்ஸு தான் நமக்கு நெருக்கமாக இருக்கும், அதோட நெருக்கமாக எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் தான் இருக்க முடியும், அதுக்கடுத்து தான் வேற ஒருத்தர் இருக்க முடியும். அப்போ ரசூல் இங்கே எல்லாம் தனித்தனியாக பிரித்தான். நீங்கள் வேற, உங்கள் நஃப்ஸு வேற. மூமின் என்பவர் வேற, அவர் நஃப்ஸு வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸை விட நெருக்கமாக அவரோடு இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், நான் பிடரி நரம்பை விட அக்ரபு, பிடரி நரம்புக்கு தூரமாக இருக்கு உனக்கு, அதை விட நெருக்கமாக நான் இருக்கிறேன். உன் கல்பு உனக்கு தூரமாக இருக்குது, உன் கல்பை விட நெருக்கமாக நான் இருக்கிறேன். இன்னல்லாஹ் யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, ஒரு அடியானுக்கும் அவன் கல்புக்கும் நடுவில் அல்லாஹ் குறுக்கே வருகிறான், குறுக்கே அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா. அப்போ நான் தூரமாக ஏன் இங்கே இருக்கிறேன்? பிடரி நரம்புன்னு அர்த்தம் என்ன? உடல் ஜிஸ்மில் முக்கியமான பார்ட் அது பிடரி நரம்பு, அது இல்லைன்னா உடல் இயங்காது. அப்போ என் உடல் தூரமாக இருக்குது, என் கல்பு தூரமாக இருக்குது, அல்லாஹ் நெருக்கமாக இருக்கான். வா 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 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? பை உனக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன், அதுக்கு அடுத்து தான் உன் ஜிஸ்மு, அதுக்கு அடுத்து தான் உன் கல்பு. அதை விட நெருக்கமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா நெருக்கமாக இருக்கிறேன்? இந்த ஜிஸ்மும் இந்த கல்பும் நடுவில் வந்துச்சு. உனக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு நெருக்கமாக நான் தான் இருந்தேன். இது ரெண்டும் உனக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன் நான்? அப்பவே உனக்கு நெருக்கமாக இருந்தேன் நான். இந்த ரூஹ் இருக்க, வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என் ரூஹை உனக்கு நான் தான் ஊதுனேன். வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என் ரூஹை ஊதுனேன். எங்கே ஊதுனா தெரிஞ்சு அந்த ரூஹை? நாம தான் இல்லையே, எங்கே இருந்தோம் ரூஹ் ஊதுறதுக்கு? என்னங்க பை? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜிஸ்மு கல்பு ரூஹு பின்னாடி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நாம் இருந்தோம். ஆலமே அருவாஹில் இருந்தோம். ஜிஸ்மு வர்றதுக்கு முன்னாடி, ஆலமே அருவாஹுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம். அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம் பை. ஆலமே அருவாஹில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மளை முகாத்தபாக்கணும், நம்மளை முன்னோக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பேசலாம். நம்மளை அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையா அப்படின்னு அல்லாஹ் பேசுவான். எது கேட்டுச்சு? இந்த காதா? இந்த காதா கேட்டுச்சு? காதே இல்லையே பை. காதும் இல்லை, கண்ணும் இல்லை, மூக்கும் இல்லை. எப்படி அல்லாஹ் பார்த்தோம்? எப்படி அல்லாஹ்க்கு பதில் சொன்னோம்? இந்த வாயும் இல்லை, இந்த கல்பு, இந்த கண்ணு, இந்த காது, இந்த வாயு, இது எதுவும் இல்லை. ஆலமே அருவாஹில் ரூஹ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ரூஹுக்குள்ளும் கேட்கும், முழுசும் கேட்கும். அந்த ரூஹ் முழுசுமே பார்க்கும். அப்படி அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டோம் நம்ம. அலஸ்து பி ரப்பிக்கும், ரப்பு இல்லையா? காது பலா, ஆமா ரப்பே நீ ரப்பு தான். காது பலான்னு சொன்னோம். அப்போ சொன்னோம்ல பை, வெறும் ரூஹு மட்டும். அந்த ரூஹுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் முகாத்தபாக்கி பேசலாம் நம்மளை பார்த்து. ரூஹும் இல்லை, ஜிஸ்மை முன்னோக்கி எல்லாம் பேசுகிறான், கல்பை முன்னோக்கி எல்லாம் பேசுகிறான், ரூஹை முன்னோக்கி பேசுகிறான். இந்த ரூஹும் இல்லாத பொழுது நம்மளை முன்னோக்கி அல்லாஹ் பேசலாம். எங்கே பேசலாம் சொல்லுங்க? சொல்லுங்க பை, என்ன பேசலாம்? இது எதுவுமே இல்லை பை. அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம், சூரத்து ஷக்கலாக இருந்தோம். அப்போ நம்மளை முன்னோக்கி அல்லாஹ் பேசணும், பேச முடியுமா? முடியாது. அல்லாஹ் தஆலா நம்மளை பற்றி பேசணும். என்ன பேசணும் பை? என்ன பேசணும்? குன், நீ ஆகு, குன்னு சொன்ன போய் எல்லாரும். இப்போ முகாத்தப் யாரு? குன்னுக்கு நீ ஆகு. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் அன் யகூல லஹு குன், நாம் ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தால் குன் என்று சொல்லுவோம். ஃபயகூன், அது ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். நீ எது பை குன்னு? குன் என்று சொல்லுவோம். முன்னாடி எது பை இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. நீ ஆகுன்னு எதை பற்றி சொல்ல முடியும்? எதுவுமே இல்லையே.
இல்லை ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு அதை பார்த்து ஆகுன்னு சொன்னால் தஹசீல் ஹாசில் ஆயிரும். உண்டானதை மீண்டும் உண்டாக்குதல் ஆயிரும். இப்போ இர்ஷாத் ஹசரத்தை அல்லாஹ் உண்டாக்குன்னு நாடுறான். ஏற்கனவே இர்ஷாத் வெளியே இருக்கிற அவரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் நீ ஆகுன்னு. இப்போ ஆனதை மறுபடியும் இப்படி ஆக்க முடியும்? உங்க இல்லை இல்லாமல் எதை பார்த்து ஆகுன்னு சொல்கிறது? முகாத்தப் என்ன குன்னுக்கு? முகாத்தபே குன் யார்? இப்போ அல்லாவுடைய இல்மில் இருந்தாங்க இர்ஷாத் ஹசரத். இர்ஷாத் எங்கே போயிருந்தாங்க? வெளியில் எங்கேயுமே இல்லை. அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா ஐனா இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்விலே ஐனாக இருந்தார்கள். இப்போ வெளியே வந்த பிறகு நம்மள அல்லாஹ் ஐனா இருந்தாங்க. குன்னுக்கு முன்னாடி நாம் அல்லாஹ்வில் தான் ஐனா இருந்தோம். என்னவே வெளியில் எங்கேயுமே இல்லை. முந்தரிஜா இருந்தோம் அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா இல்மிலே. அவன் இல்மு அவன் சிஃபத், இல்மு அவன் சிஃபத்து அவனில் சேர்ந்துருந்தோம். சிஃபத்து அவன் ஜாத்தில் சேர்ந்துருக்குது. அப்போ நம்ம வெளியே இல்லை, அல்லாவுடைய ஜாத்தில் தான் இருந்தோம். படைப்பதற்கு முன்பு கபில தஹ்லீக் எங்கே இருந்தோம்? அவனில் தான் போய் இருந்தோம். என்ன மாதிரி இன்பமான காலம் அவனில் தான் இருந்தோம். நாம வேற கைரா தான் இருந்தோம். ஆனால் அவனிலே அவனாகவே இருந்தோம். கைரா அல்லா தான் இல்முடைய மர்த்தபை இல்மிலே நம்மளை கைரா தான் நினைச்சான். அல்லா சொல்லி அப்ப கைரல்லாஹி தபூன் அல்லாஹ் அல்லாதவர்களே நீங்கள் விரும்புகின்றீர்கள். அப்ப அல்லாவுடைய மர்த்தபை இல்மிலேயே அல்லாஹ் நம்மளைய கைரா தான் போய் நினைச்சான். ஐனா நினைக்கல, கைரா தான் நினைச்சான். அந்த கைரியத் மர்த்தபை இல்மிலே தனிப்பட்ட அந்த கைரியத்தை எடுக்கவே முடியாது. ஒரு காலம் ஹக்கு ஹல்கான்னு சொல்ல முடியாது, ஹல்கா ஹக்குன்னு சொல்லவே முடியாது. அது என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மளை அறிந்த பொழுது இவன் நான் இல்லை அவன் வேறேன்னு தான் அல்லாஹ் அறிஞ்சான். நம்மளை அறியும் பொழுது அந்த கைரியத்தை எடுக்கவே முடியாது, போகவே போகாது. ஆனால் நம்ம அவனில் தான் இருந்தோம், வெளியில் இல்லையே, வெளியில் எங்கேயுமே இல்லை, அவனில் தான் இருந்தோம். ஆனால் வேற தான், அவன் வேற நம்ம வேற தான். இந்த மசாலா ரொம்ப பேருக்கு அல்லாஹுமா அல்லாஹாம இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானங்களை சொல்லக்கூடிய இப்னு அரபி சர்க்கார், இப்னு ஃபாரில் போன்ற மகான்களை எல்லாம் பைத்தியக்காரன் லூசுங்கிறான். இவனும் திட்டுறான், அவனும் திட்டுறான். யார் இவனா? யார் இந்த வெளிரங்க உலமாக்கள் ஞானங்களை விளங்காதவங்க. இவங்களும் பாருங்க அல்லாஹ் தாலாவை நம்ம கூட ஐனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இவர் அவன் எங்கேயோ தான் இருக்கிறான் அப்படின்னு. அவர்களுக்கு ஒழுவுல போயிட்டாங்களே, அவங்க சொல்றாங்க ஐனே கைரே கிடையாது, அல்லாஹ் கைரா இருக்கிறான்னு சொல்றாங்க. பாருங்க லூசுல ஐன் தான், அதாவது நாமளும் அவனும் ஒன்று தான், வேலையே கிடையாது. நாம தான் அல்லா, அல்லா தான் நாம. நவுது பில்லா இருந்தா இப்போ நரகத்துக்கு போகிற தடியன் யார்? எனவே இர்சால் ரசூல் யார்? ரசூல் யாருக்கு நம்பப்பட்டார்கள்? யாரிடம் நம்பப்பட்டார்கள்? அதெல்லாம் கேள்வி வந்துடும். கைரியத்தை எடுக்கவே முடியாதுன்றாங்க சூஃபியார்கள் ஆணித்தரமாக. அவன் வேறு நாம வேறு. ஏன் அல்லாஹ் இல்மில் அறிந்த பொழுது நான் வேறு நீ வேறுன்னு தான் அல்லாஹ் ஜல்லஷானில் அறிஞ்சான். என் சேகநாயன் ஃபைசநாயன் சொல்லி காமிச்சாங்க. தாதா சர்க்கார்ட்ட ஒருத்தர் வந்தார்ப்பா, ஒரு ஷேഖ്. அவர் கருத்து என்ன? எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செய்யலே, எதுவுமே அல்லாஹ்வுக்கு கைரே கிடையாது. சர்க்கார் ஏன் கைரு கிடையாதுன்னு கேட்டாங்க அவர்கிட்ட. அவர் சொன்னார் இல்மில் இருந்துக்குதா சர்க்கார்? இல்மில் தானே இருக்குது. அது எப்படி நாம் வேற இல்மில் உள்ளது வேறையாக இருக்க முடியும்? எல்லாம் ஒன்றா தான் இருக்க முடியும். எது இல்மில் இருக்கோ அதுதான் நான், என் இல்மில் எது இருக்கோ அதுதான் நான். என்னை விட்டு அது எப்படி பிரிக்க முடியும்? அதை விட்டு நான் எப்படி பிரிக்க முடியும்? நான் வேறு அது வேறுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தான் அதுதான் நான். அதே மாதிரி அல்லாவோட இல்மில் நாம இருந்தோம், எப்படி பிரிக்க முடியும் அப்படின்ட்டு. ஜாத்துக்கும் சிஃபத்துக்கும் மத்தியில் ஃபரக்கை விளங்கலன்னு இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். விளங்குங்களா? அப்போ ஜாத்தும் சிஃபத்தும் இருக்கே, அது ஒரு வகையில் ஐனு, ஒரு வகையில் கைரு. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய தன்மை என்ன? சிஃபாத்துல்லாஹி லைசத் ஐனு ஜாத்தின் வலா கைரன் சிவாஹு தன்ஃபிசாலி. அல்லாஹ்வுடைய ஜாத்து அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் ரெண்டும் ஐனும் இல்லை கைரும் இல்லை. இப்போ நாமெல்லாம் சிஃபாத்துல்லா தான், நம்ம ஐனும் இல்லை கைரும் இல்லை. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துல்லா எந்த சிஃபத்தை கட்டுப்பட்டோம்? நாமெல்லாம் இல்ம் என்ற சிஃபத்து, அல்லாஹ்வுடைய இல்ம் என்ற சிஃபத்தில் கட்டுப்பட்டோம். நாமெல்லாம் மாலூம் உல்லா, மாலூம் ஐன இல்மு, இல்மு ஐன ஜாத்து பேட்டிபாரே ஒபிஎட்டிபார் ஆகர் கைரு ஜாத். அப்போ சிஃபத்து வந்து ஐனும் இல்லை கைரும் இல்லை. அதனால சிஃபத்தில் அல்லாஹ் சிஃபத்தில் ஒரு சிஃபத்தான இல்மும் அல்லாஹ்வுக்கு கைரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு ஐனும் இல்லை. அந்த இல்மிலே தனிப்பட்ட நாமும் அல்லாஹ்வுக்கு ஐனும் இல்லை கைரும். இதான் சொன்ன ஜமாத்துடைய கருத்து.
அப்போ எப்போ ஐனும் இல்லையோ கைரும் இல்லையோ அர்த்தம் ஒரு வகையில் ஐனா இருக்கிறோம், ஒரு வகையில் கைரா இருக்கிறோம். இந்த மசாலா அல்லாஹ முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம நூறு நாயகம் ஃபைசு நாயகம் எளிமையாக விலைக்கு கொடுத்தாங்க, நம்ம சின்ன குழந்தைக்கு விளக்குற மாதிரி. இப்போ அவர் விளங்கவே இல்லை, அவருக்கு அது எப்படி இல்முல் விடுது கைரா இருக்கும் அப்படின்னு. இதான அதுதான் இது அப்படின்னா. அப்படியா ஓகே. இப்போ உங்கள் இல்முல ஒரு குரங்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னா வந்துருச்சே பாய், வந்துச்சா வந்துருச்சுங்க சர்க்கார். பெரிய மந்தி குரங்கா உட்காந்துருக்கு, 2 பேர் உட்காந்துருக்கு, இல்முல வந்துருச்சு. இப்போ அது எங்கே இருக்குது? வெளியில் இல்லை. இப்போ எங்கே இருக்குது? இல்முல இருக்குது சர்க்கார். இருக்கா? என்ன கலராக இருக்குது? அது ஒரு லைட்டாக ஒரு மண் கலரா, சாம்பல் கலரா, மண்ணுக்கு அதான் குரங்கு கலர் இருக்குண்ணா. அந்த கலர் எல்லாம் கரெக்டாக சொல்கிறார். அந்த மாதிரி கரெக்டாக குரங்கு வால் ஒரு 3 அடி இருக்கும். அப்படி கரெக்டாக அப்படியே குரங்கு வர்ணிக்கிறார். எல்லாம் அதே மாதிரி குரங்கு வந்துருச்சு. வெளியில் எங்கே இருக்குது? ஏன் இல்முல இருக்குது. எங்கள் கருத்துப்படிக்கு ஆலிம் வேற, மாலும் வேற. அப்போ ஆலிம் மாலும் ஆக முடியாது, மாலிம் ஆலிம் ஆக முடியாது. அப்போ அதனால நீங்கள் ஆலிம், உங்கள் இல்மில் இருக்கிற குரங்கு வந்து மாலும். இப்போ நீங்கள் வேற, குரங்கு வேற என்பது எங்களுடைய கருத்து, எங்களுடைய அகீதா. உங்கள் கொள்கை படிக்கு ஆலிம் ஐன மாலும், மாலும் ஐன ஆலிம்னு சொல்கிறீங்க. அப்போ குரங்கு தான் நீங்கள் தான் குரங்குன்னு ஆயிடுச்சு. அவர் முடிக்கிறார், பதில் சொல்ல தெரியல, தஹயூராகி நிற்கிறார். 2வது சொன்னாங்க சொல்லுங்க, சரிம்மா அதை விடுங்க, ஒரு நாயை கொண்டு வாங்க. பெரிய ராஜபாளி நாயை அவங்க சொல்லுது, சிந்தனையில் வந்துருச்சா வந்துருச்சு. வாழாட்டி நிற்கிது சருக்கா. உடனே இப்போ நாய் எங்கே இருக்குது? வெளியில் காணும். ஏன் இல்முல இருக்குது சர்க்கார்? வெளியில் இல்லை. சரி, அப்போ நீங்கள் வந்து ஆலிம், உங்கள் இல்முல இருக்கிற நாய் என்ன வச்சு? மாலும். தோற்றம் தெரியுது, கலர் தெரியுதா? நல்லா தெரியுது, செவந்த கலரு, எல்லாமே தெரியுது. தெரியுதா? அது எங்கே இருக்குது? அது இல்மில் இருக்குது. இல்மில் இருக்கிற நாய் என்னவாச்சு? மாலும் ஆச்சு. அப்போ எங்கள் கருத்துப்படிக்க ஆலிம் வேற, மாலும் வேற. இப்போ நீங்கள் வேற, நாய் வேறன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நானும் நாயும் ஒன்று தான். நாய் தான் நான் தான் நாய், நாய் தான் நான் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு பன்றியை கொண்டு வாங்க. ஹிஜீர் வந்துருச்சா? ஏப்புங்கிறார். அது வரும்போதே ஏதாவது நரகள் சாப்பிட்ற மாதிரிலாம் வந்துருக்கு. அந்த நிலைமையில காட்சிக்கு வந்துருச்சு. ஏற்கனவே பார்த்துட்டு பார்ப்போம் தெரியும். ஏப்பா வாந்தி எடுக்கிற? இங்கே இல்லையே பண்டி, எங்கே இல்முல இருக்குது சர்க்கார். இப்போ இந்த ஹின்சீர் உங்கள் இல்முல இருக்குது. நீங்கள் வந்து ஆலிம், உங்கள் மூலையில் இருக்கிற ஹின்சீர் என்னவை? மாலும். இப்போ நீங்கள் வந்து ஆலிமும் மாலுமும் வேற வேற நாங்கள் சொல்கிறோம். எங்கள் கருத்துப்படிக்கு நீங்கள் வேற, அந்த பன்றி வேற. உங்கள் கருத்துப்படிக்கு நீங்கள் தான் பன்றி தான் நீங்கள். ஜேகோபா முறிதுகளை கூப்பிட்டு, இவர் நாயும் ஆயிட்டாரு, குரங்கும் ஆயிட்டாரு, பன்றியும் ஆயிட்டாரு, 3 ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட மனிதர் இங்கே வச்சிடக்கூடாது. வெளியே துரத்துங்கன்ட்டான். வெளியே எஞ்சிப்போம், கெட் அவுட், துரத்துங்க வெளியேன்ட்டான். உடனே காலை பிடிச்சிக்கிட்டார். இன்னைக்கு விலங்கு சர்க்கார் அல்ல மசாலா அல்லாயிருச்சு. ஒரு காலம் அது ஒன்று, இது ஒன்றும் ஆகவே ஆகும். அது எப்படி நான் நாயாவேன், பண்டியாவேன்? அப்படி அல்லாவோட சிந்தனையில் இருக்கிற மனுஷன் அல்லாவாகுவான், அல்லாஹ் மனுஷனாகும், மனுஷன் அல்லாவாகுவான். அல்லாஹீஸ் அல்லா, மனுஷனீஸ் மனுஷன். அவன் ஒருத்தனா அல்லாஹ் ஆக முடியாது. அல் அப்து அப்துன் வல் ஹக்கு ஹக்குன். இப்னு அரபி சர்க்கார் சொல்றாங்க, வல் அப்து அப்துன் வ இன் தரக்கா. என்னதான் அந்தஸ்து மேலே போய் எவ்வளோ அந்தஸ்து, பெரிய அந்தஸ்து அடைஞ்சாலும் சரிதான், அடியான் தான். வல் ஹக்கு ஹக்குன், மௌலா தான். வ இன் தனஸ்ஸல், அவன் நமக்கு நுசூல்ல என்னதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன் ஷான தன்ஸீல் தஸ்பீஹ்ல இறங்கி வந்தாலும் அல்லாஹ் தான், அடியான் தான். ஒரு காலம் அல்லாஹ் அடியானாக முடியாது, அடியான் அல்லாஹ் ஆக முடியாது. இல்லை இப்படி ஒரு எல்லை கோடு இருக்கா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த அளவு வந்து கடைசி அல்லாஹ் மனுஷனாக போயிட்டான். இல்லை மனுஷன் முயற்சி செய்து வலியாக ஆனாரு, கௌசானாரு, குத்துபாக ஆனாரு, கடைசி நபியாக ஆனார், ரசூலான், அல்லாஹ் வாய்ச்சாரியா கடைசியில். அப்படி எதுவும் ஸ்தானம் இருக்கா? நபியாவே நீ ஆக முடியாது, ரசூல் ஆக முடியாது. ஏன்னா தம்பி அல்லாஹ் ஆகுது, அல்லாஹ் ஆக முடியுமா? அது முடியாது. அல்லாஹ் அல்லாஹ், ஒரு காலம் அல்லாஹ் மனுஷன் ஆக முடியாது. இன்சான் தான், ஒரு காலம் இவன் அல்லாஹ் ஆக முடியாது, சாத்தியமே இல்லை. ஹல்க ஹக்காக முடியாது. மாறினா இன்கிலாபே ஹக்கீகத்து உண்டாயிரும், ஹக்கீகத்தில் மாறுதல் உண்டாயிரும். ஒரு ஹல்கு இன்னொரு ஹல்காவே ஆக முடியாது. அதுக்கு ஹல்க ஹக்காக ஆகும். என்னவே தங்கம் வெள்ளியாக முடியுமா? ஒரு காலம் சாத்தியமே. இரும்பு தங்கமாக முடியுமா? சாத்தியமே இல்லை.
எலிமெண்ட்ஸ், தனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றாக ஆகாது. வெள்ளி தங்கம் ஆகாது, தங்கம் வெள்ளி ஆகாது, சாத்தியம். சிருஷ்டிகளாக மாற முடியாது. இன்கிலாப் ஹகீகத் இங்கேயே ஜாயிது இல்லை, அங்கே எப்படி ஜாயிது ஆகும்? சமஜமே ஆக பை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய மர்த்தபிய இல்மில் இருக்கக்கூடிய அந்த கைரியத்தை ஒரு காலம் எடுக்க முடியாது. அந்த மாலூமா இருந்தோம் பாருங்க, அப்ப அல்லாஹ் தஆலாவில் தான் நாம் இருந்தோம் இந்திராஜாக. அப்பவே நம்ம கூட அல்லாஹ் இருந்தான். அதுக்கு மேல ஜிஸ்மு வந்துச்சு, அதனால ஜிஸ்மை பகச்சுக்கணும், அல்லாஹ் கூட கூட்டாளி வைக்கிறது. அப்புறம் கல்பு வந்துச்சு, கல்பு போனா பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என் கூட இருக்கு. அப்புறம் ரூ வந்துச்சு, ரூ போனா பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என் கூட இருக்கு. இது மூணை விட நமக்கு கரீபானவர்கள் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஜிஸ்மு கல்பு ரூஹை விட கரீபான. அந்த மர்த்தபிய இல்முல அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய இல்மு இருந்துச்சு பார்த்தீங்களா? இல்முல சைது இருந்தாப்புல, சைதுடைய கண்ணு இருந்துச்சா? சைதுடைய கண்ணு, மூக்கு, பல்லு, வாய். இப்போ அல்லாஹ் கண்ணுன்னு அறிந்தான், தஃசீல்னு நல்லா அறிஞ்சானே இல்லையா? நம்முடைய கருத்து முத்தஸிலாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹ்க்கு இல்மு தஃசீல் கிடையாது, இல்மு முஜ்மல் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கான். இவர் சைதுன்னு தெரியும், டீட்டெயில்ஸாக தெரியாது. இது சைதுடைய கண்ணு, சைதுடைய மூக்கு, சைதுடைய கண்ணு, இது வாய், இது பல்லுன்னு அல்லாஹ்க்கு தெரியாதுன்றான். யார்? முத்தஸிலாக்கள். அல்லாஹ்வுக்கு இல்மு தஃசீல் கிடையாது, இல்மு முஜ்மல் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இது குஃப்ரான கருத்து. ஒரு இல்மு அல்லாஹ்வுக்கு தெரியும், இது தெரியாதுன்னு சொல்றது நீ யார் யாரும்? உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அந்த சிருஷ்டி எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய இல்முல எப்படி அல்லாஹ்ல வெளியே கொண்டு வந்த அந்த வஸ்துவை? இப்போ அல்லாஹ்வுடைய கண் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய கண்ணா, சைதுடைய கண் இருந்துச்சு, சைதுடைய மூக்கு, சைதுடைய காது, வாய், கை, கால் எல்லாமே இருந்துச்சா இல்லையா? தனித்தனியாக அல்லாஹ் அறிவானா இல்லையா? இல்மு தஃசீல் அல்லாஹ்வுக்கு இருக்கு, இல்மு முஜ்மலும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஒரு பேர் அல்லாஹ் தஆலா வச்சான். அது என்ன பேர்? சயீத். இவர் தான் சயீது. ரெண்டு கை ரெண்டு கால் தலை மட்டும் இல்லாமல் சயீது அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, உடம்பு மட்டும் அதான் எல்லாமே சேர்ந்து சயீது. அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் சயீத் என்று அல்லாஹ். இல்மு முஜ்மலும் அல்லாஹ்ட்ட இருந்துச்சு, இல்மு தஃசீலும் அல்லாஹ்ட்ட இருந்துச்சு. நாம் என்ன சொல்கிறோம்? நம்ம இது ஜன்னல், இது கதவு, இது செவுரு, இது சீலிங், இது ஃபேனு, இது இல்மு தஃசீல். இதுக்கு பேர் வீடு, இது இல்மு முஜ்மல். மொத்தமாக சேர்த்து ஒரு பேர் வைக்கிறோம் இல்லை பாய்? தனித்தனியாக ஒரு பேர் வைக்கிறோம், மொத்தமாக ஒரு பேர் வைக்கிறோம் இல்லை? ஏன் மொத்தம் பேர் வைக்காம விட்டா என்ன? வீடு அப்படின்னு போட்டு மஞ்சுலே ஃபைஜி மஞ்சுலே ஒரு பேர் வைக்கிறோம், வீட்டுக்கு ஒரு பேர் வச்சிடறோம். கதவுக்கு ஒரு பேர், ஜன்னலுக்கு ஒரு பேர், கதவுல இருக்கிற கொண்டிக்கு ஒரு பேர், அதுக்கு இருக்கிற கைப்பிடிக்கு ஒரு பேர், கைப்பிடின்னு பேர், சாவிக்கு ஒரு பேர், பூட்டுக்கு ஒரு பேர், எல்லாத்துக்கும் ஒரு பேர், மொத்தமாக ஒரு பேர் வைக்கிறோம்ல? ஏன் வைக்கணும் பேர்? என்ன அவசியம் வந்துச்சு? பேர் வைக்காம விட்டுலாம்ல? ஏன் பேர் வந்துச்சு? எல்லாமே சொல்ல வசதியாக இருக்கேன். இல்லை எவ்வளோ நான் சொல்லி முடிக்கிறது? எங்கே போயிட்டு வந்தப்பா? கதவு, ஜன்னல், செவுரு, மேல் சீலிங், கீழ் வாலு, டைல்ஸு, கக்கூசு, பாத்ரூமு, ஹாலு தெரிஞ்சுங்களா? வரிசையாக வீட்டில் இருக்க எல்லா சாமான். இதுக்கு போயிட்டு வந்தேன். எங்கடா வீட்டுக்கு போனேன்? அதை தான் இப்போ சொல்கிறேன் சார். வீட்டில் இத்தனை இருக்குது, யாரும் இல்லையாண்டா? 350 வருஷம் இருக்குது, லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டான் வீட்டில். எங்கே போயிட்டு வந்தேன்? வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், முடிஞ்சு போச்சு. எங்கடா போயிட்டு வந்தேன்? பெருக்கி ஒரு நிமிஷம் வச்சுக்கிறேன். முன்னாடி ஹாலு, பின்னாடி ஹாலு, பாத்ரூமு, கதவு, வரிசையாக தாப்பா, கொண்டி, அங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் படிக்கிறான். இங்கேயே போயிட்டு வந்தேன், சுருக்கமாக சொல்கிறா, வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ மொத்தமாக தஃசீல், இல்மே தஃசீல். அது சுருக்கமாக சொன்னால் அது பேர் என்னங்க? இல்மே முஜ்மல். அப்போ அல்லாஹ்வுடைய இல்முல எத்தனை வஸ்துக்கள் இருக்கு? அளவு இருக்கா? அல்லாஹ்வுடைய இல்முக்கு, இல்முல இவ்வளோ வஸ்து தான் இருக்குன்னு அல்லாஹ்வுடைய மாலூமுக்கு ஒரு அளவு வந்தால், அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கிற வஸ்துக்களுக்கு ஒரு அளவு வந்தால் என்ன ஏற்பட்டுரும்? அல்லாஹ்வுடைய இல்முலையும் ஒரு அளவு ஏற்பட்டுரும். அல்லாஹ்வுடைய இல்மு லா இலா நிஹாயா, லா இலா நிஹாயா. அல்லாஹ்வுடைய எந்த சிஃபத்தும் வந்து முன்தஹி இல்லை, முடியக்கூடியது அல்ல. ஹயாத், இல்மு, இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், எதுவுமே முடிவுடையது இல்லை அல்லாஹ்வுடைய எந்த இல்முமே. அப்போ அல்லாஹ்வுடைய மாலூமாத்துக்கு அறிவு இருக்கா? அளவு இருக்கா? லா இலா நிஹாயா, முடிவே இன்றி போகக்கூடியது. இப்போ எத்தனையோ கோடி கோடி வஸ்து இருக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் வைக்கணுமோ இல்லையா? அல்லாஹ்வுடைய மாலூம் இல்லாவுக்கு, அல்லாஹ்வுடைய இல்மு இருந்த மாலூமுக்கு அப்படி ஒரு பேர் வச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அது என்ன பேர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதுதான் அல்லாஹ் தன்னோட ஒட்டுமொத்த மாலூமுக்கு ஒன்றா வச்ச பேர் என்னங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அல்லாஹ்வோட இல்முலயே அல்லாஹ் பேர் வச்சுட்டான் சொல்லுவாங்க. அப்பவே நாமெல்லாம் எங்க இருந்தோம்? ரசூலுல்லாஹ் தான் இருந்தோம். நம்ம நஃப்ஸ் உண்டாகவே இல்லை, கல்பு உண்டாகவே இல்லை, ஜிஸ்மு உண்டாகவே இல்லை. யார்கிட்ட நெருக்கமாக இருந்தோம்? நம்ம ரசூலோடு நெருக்கமாக இருந்தோம். எப்படி நெருக்கமாக இருந்தோம்? இந்த கை இன்னும் நெருக்கமாக இருப்பது போல, இந்த காது இன்னும் நெருக்கமாக இருப்பது போல, இந்த தலை என்ற நெருக்கமாக இருப்பது போல நாம ரசூலோட இருந்தோம். ஒன்று ஜுசு, ஒன்று குல்லு. அழிஞ்சவை அல்லாஹ் நம்ம கூட நெருக்கமாக இருந்தான். அல்லாஹ் நாம எப்படி நெருக்கமாக இருந்தோம்? அல்லாஹ் நம்ம ஆலிமும் மாலூமும் மாதிரி நெருக்கமாக இருந்தோம். ரசூலும் நாம நெருக்கமாக எப்படி நெருக்கமாக இருந்தோம்? என்னுடைய உடலும் என் கையும் மாதிரி நெருக்கமாக இருந்தோம். அதுதான் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நஃப்ஸை விடவே. ஒரு நஃப்ஸ்னா பின்னாடி தான் வந்துச்சு பை. இஸ்மு கல்பு ரூஹு நஃப்ஸ்ல எப்போ வந்துச்சு பை? பின்னாடி வந்துச்சு. நீ இருந்த இதெல்லாம் இல்லாமலேயே அப்பவே நபி உங்க கூட தோஸ்தா இருந்தாங்க. அதை ஞாபகப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ என் கூட தான்ப்பா இருக்கிற, எங்கே பிரிஞ்சு போகவே முடியாது அப்படின்னு மனசை சாந்தி அடைஞ்சாங்க. முஆது ரலியல்லாஹு அன்ஹு அசராரே முஹம்மதியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலக்கி காட்டுறாங்க. மன் கானு ஹைசு கானு, எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னோட ஒரு நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவல் அஹாதீஸில் அர்பா அஹ்மத். மேற்கூறிய 4 ஹதீஸுகளையும் முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத் செய்யப்படுகிறது.